Hello everyone, welcome back to Flora Creations. ரொம்ப நாள் கழிச்சு ஆரி டிசைனிங் ப்ளவுஸில் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாக பார்த்துட்ருக்க டிசைன்ஸில் இது கொஞ்சம் ஹெவியான டிசைன், அதுவும் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஒரு டிசைன். என்ன டிசைன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கே போனாலும் பார்க்க முடியும். ஏன்னா ஆரி டிசைனில் அப்பப்போ ஆன் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து ப்ரைடும் நமக்கு கேட்குறாங்க. இதுவும் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஸ்டார்டிங்லேருந்து எப்பவும் போல நான் சொல்கிறேன். நம்ம ஆரி செயின் ஸ்டிச்சில் வந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 3mm பீட்ஸ் ஒரு லைனும் ஒயிட் ஸ்டோன் லைனும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை முடிக்கிறதுக்காக ஒரு 3mm ஸ்டோன் லைனும் கொடுத்துருக்கோம். இங்கே மேலே வந்து வங்கி மாதிரி ஒரு டிசைனுக்காக என்ன பண்ணுறோம்னா, இந்த கோபுரம் ஷேப்பில் வந்து ஏற்படுத்திட்டு அதுக்குள்ளே செக்குடு வந்து சின்ன சின்ன செக்குடாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த செக்குடுக்குள்ளே இங்கே என்ன வந்து யூஸ் பண்ணமோ அதே வச்சு மொட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். சுகர் பீட்ஸோடு வச்சு மொட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து சக்கரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் ஜர்கான் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஒயிட்டுக்கு பதிலாக சாரீ என்ன கலரோ அதை கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்த டிசைன்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒயிட் ஜர்கான் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு அண்ட் ஒயிட்டோட காம்பினேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் யாரும் கலர்ஸ் வந்து கொடுக்கல. அடுத்து ஃப்ளவர் ஷேப் வந்து இதில் 2 விதமாக உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைனே வந்து ஸ்லீவ் டிசைன் இருக்கும். ஒன்று, இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து மேலே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு முழுக்கவே வெறும் கொடி கொடுக்குற டிசைனும், இன்னொருத்தவங்க டிசைன் வந்து 3 வந்து பூ போட்டுட்டு மிச்சம் வந்து கொடி கொடுக்குற டிசைனும் வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து 3 பூ இருக்கிற மாதிரியான டிசைன் வந்து எடுத்திருக்கோம். ஒரே மாதிரியான ஃப்ளவர் ஷேப் வந்து சென்டர் அண்டு சைடில் வந்து கொடுத்துட்டு அதில் இந்த கோல்ட் ஜரியாலே வந்து உள்ள மேட் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது முழுக்குமே வந்து கொடி கொடுத்துருக்கோம். இந்த கொடியில் பெரிய பெரிய லீஃப்கான டிசைனுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம லீஃப் ஷேப்லேயே வந்து வரைஞ்சிட்டு அதில் இந்த சுகர் பீட்ஸாலேயே அவுட்டர் அண்ட் இன்னர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஃபுல் லீஃப்மே வந்து முடிச்சிருக்கோம். இது இல்லாமல் சைடில் மொட்டு மாதிரி முடிக்கிறதுக்கு அதையும் 2 விதமாக உங்களால் முடிக்க முடியும். எப்படின்னா, இந்த மொட்டு மாதிரி முடிக்கிறத இந்த பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு முடிக்கலாம், அல்லது இந்த சக்கரி வச்சு ப்ளேஸ் பண்ணி ஜர்கானும் முடிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸே வந்து முடிச்சுட்டு, அதாவது 4mm பீட்ஸ் வந்து வச்சு நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு ஜர்கான் ஸ்டெயின் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் மிச்சம் இருக்க பிளேஸில் கேப்பில் அங்கங்கே ஜர்கான் ஸ்டோனும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதாவது வித் சக்கரியோட. அகெயின் லாஸ்ட் இருக்கிற ரொம்ப சின்ன சின்ன இடத்துக்கு இந்த மொட்டு மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதாவது 4mm பீட்ஸ் வித் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கோம். இதுதான் ஃபுல் கொடி டிசைன். இதில் இந்த வங்கி டிசைனில் முடிக்கும்போது எப்படி கொடுத்துருக்கோம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கொடுத்து இந்த வங்கி டிசைனை முடிச்சுட்டு இதில் மொட்டு மாதிரி முடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 5mm பீட்ஸ் சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நெக்லஸ் மாதிரியான ஷேப் முடிஞ்சக்கப்புறம் மொட்டு மாதிரி முடிகிறதுக்காக 1/2 இன்ச் தூரத்தில் நம்ம வந்து ஒரு டாட் கொடுத்துட்டு அங்கே இந்த 3mm பீட்ஸே வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த டிசைனுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ராயிங் வந்து பேட்டர்ன் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நல்ல லுக் வரும். கொடி டிசைனில் நீங்கள் கொஞ்சம் டிசைன் கரெக்டாக பண்ணலனாலும் அதை பார்க்கவே லுக் வந்து மாற்றிடும். ஸோ இதில் முக்கியமானதே அந்த பேட்டர்னை வரைகிறதும் உட்காந்து அந்த மொத்தமாக இந்த சின்ன சின்ன சுகர் பீட்ஸ்க்கான வேலை மட்டும்தான். மற்றபடி இது ரொம்பவே வந்து கோல்டு ஹெவியாக இருக்கும். இன்னும் இதை எக்ஸ்ட்ராவாக காமிக்கிறதுக்கு இது முழுக்குமே வந்து உங்களால் இந்த சாரீ என்ன கலரோ அல்லது இந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் பானி ஸ்டிச், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட் மூலமாக இன்னும் வந்து ஃபுல்லாக இது முழு ஸ்லீவுமே நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னும் தனியாக தெரியும், ஒரு எம்போஸ்டு ஃபீலிங்கும் கொடுக்கும், உங்களுக்கு ஹெவி ஒர்க்காகவும் தெரியும். இவங்க வந்து லிமிட்டாக போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உள்ளே நாங்கள் அந்த ஃபில்லிங் கொடுக்கல. இதுதான் இந்த ஸ்லீவ்.
இது நம்ம வந்து இப்போ நெக் டிசைன் பார்க்குறோம். இந்த நெக் டிசைனில் இங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ மோரார்லெஸ் ஸ்லீவில் என்ன கொடுத்தோமோ அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லீவில் கொடுத்த மாதிரி 3 mm ஒயிட் லைன் அண்ட் 3 mm கொடுத்துட்டு அடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 5 mm பீட்ஸ் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரியான அமைப்பு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மொட்டு மாதிரி 1/2 inch தூரத்தில் இந்த சுகர் பீட்ஸ் அண்ட் 3 mm பீட்ஸ் வச்சு முடிச்சிருக்கோம். இது நம்ம ஸ்லீவில் இல்லாத வித்தியாசம் இது ஒன்று என்னென்னா இந்த சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியறதுக்காக. இதில் புட்டாஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்க சக்கரியே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ள ஒயிட் ஜர்கான் ஸ்டோன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். பேக் நெக் மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் எதுவும் மாற்றம் இல்லை, அதே தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்லீவ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெக் வந்து கொஞ்சம் ஓகேவான கொஞ்சம் லிமிட்டான டிசைனாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டிசைன். உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.